இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்மளே பார்த்தா இப்போ தங்கமயில் பண்ணுறதுக்கு கோமதி கோவப்படுறத பார்த்து நமக்கு கோவம்லாம் வரல. கரெக்டு தான், இன்னும் தங்கமயிலுக்கு அதிகமாக வேணும், இதெல்லாம் ரொம்ப கம்மி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் கோமதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் தங்கமயில் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி எத்தனை பொய்கள் சொல்லி வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி அது இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது. அதாவது படிப்பில் அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் போட சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. ஒரு கௌரவத்துக்காக 80 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு வெறும் 6 பவுனை விட்டுட்டு 74 பவுன் கவரிங் நகையை போட்டு அனுப்பி விட்டாச்சு வேறு. அது மட்டும் இல்லாமல் திமிர் பேச்செல்லாம் பேசி மீனாவை நோவடிக்கிற மாதிரி பேசி ராஜியை நோவடிக்கிற மாதிரி பேசின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் பிரச்சனை, வயசில் பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அத்தனை பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரி தான் கல்யாணத்தை பண்ணி விட்டுருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறமாச்சு இந்த பொண்ணு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்களான்னு பார்த்தா இங்கே மொத்தத்தையும் நான் தான் எடுத்துப்பேன். என் கையில் சமைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன். மற்றவங்க ஒரு குட்டி போண்டா வாங்கிட்டு வந்தால் கூட அதை தூக்கி வெளில போட்டுருவேன். ஆனால் நான் என்னோட கணவரோட போயிட்டு பாப்கார்னு சிப்ஸு கூல்ட்ரிங்க்ஸு எல்லாம் போய் வெளில போய் குடிக்கலாம், அதில் தப்பு இல்லை, குடிக்கலாம் சாப்பிடலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பேக் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அந்த முரண் மூட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு முரண்பாடுகள் தான் அவங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வெகுளியாக ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி நம்ம முதல்ல தோணுச்சு. என்ன ஒரு மாதிரி பேச தெரியாமல் பேசுகிறாங்க, பயப்படுறாங்க, ஐயோ சாரிங்க நான் ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி தூங்கிட்டேங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இவங்க அந்தளவுக்கு வெகுளிலாம் ஒன்றும் கிடையாதுங்கிறது எப்போ ராஜியுடைய டியூஷனை கெடுத்து விடலாங்கிற எண்ணத்துக்கு வந்தாங்களோ அப்போவே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இவங்க ஐடியா சொல்லி தான் ராஜி டியூஷனே வச்சாங்க. முதல்ல இவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஏன் வேலைக்கு போகிற, வீட்டிலேருந்தே பண்ணு, டியூஷன் நடத்து அப்படின்னு சொன்னதே தங்கமயில் தான். ஆனால் நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்க, நம்மளை இங்கிலீஷ் சொல்லித்தர சொல்கிறாங்கன்னா இவங்க 12th முடிச்சிருக்காங்க. 12th முடித்த ஒரு பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் பையனுடைய இங்கிலீஷ் பாடத்தை கூட ஒழுங்காக சொல்லித்தர முடியாது அப்படின்னா அப்போ எந்த அழகில் 12வது முடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே தெரியுது. ஒன்றும் பண்ணல, ஒழுங்காக படிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. இதனால் அவங்க அம்மா கூட சேர்ந்து பிளான் பண்ணி இப்போ பாண்டியனை ஏற்றி விடுற வேலையை செய்ய போகிறாங்க. இதில் வேறு ராஜி வேறு டியூஷனுக்கு அப்ரூவல் வாங்கிடலான்னு பார்த்தா கோமதி இன்றைக்கி சண்டை போட்டு அது நடக்கலை. நாளைக்காச்சும் எப்படியாச்சும் நம்மளுடைய மாமனார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா மாமனார் சென்னை வரைக்கும் போன மீனா செந்தில் வாழ்க்கையிலே விளையாடிக்கிட்டு இருக்காரு. செந்திலுக்கு வேலை மேலே வேலையாக கொடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ ராஜிக்கிட்ட எப்படி அவர் ஒப்புதல் கொடுக்க போகிறான்னு பார்த்தா அதுக்கு நடுவிலே தங்கமயில் இந்த கேரியரை தூக்கிட்டு அங்கே போயிட்டு அங்கே வச்சு எல்லாத்தையும் பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இப்படி டியூஷன் நடத்துகிறேங்கிறாங்க, எதுக்கு வீணாக வேலை செய்யணும், பக்கத்து வீட்டில் தான் வேறு அந்த அவங்க சக்திவேல் முத்துவேல்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஏதோ அவங்க வீட்டு பிள்ளையை வேலை பார்த்து சம்பாதிக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா, இது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இழுக்கு இல்லையா அப்படின்னு வசனத்தெல்லாம் பேச தங்கமயில் பண்ண சதியால் இவர் வேகமாக நீ ஒன்றும் டியூஷன்லாம் நடத்த வேணாம், போர்டை தூக்கி வச்சு நான் சொல்லிட்டேன்ப்பா அவ்வளோதான்ப்பா, நாலு நீ நடத்த வேணாம்ப்பா அப்படின்ட்டு வேறு எதுவுமே கேட்டுக்காம நான் சொன்னால் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டரை போட போகிறார் பாண்டியன். இதுக்கு பின்னாடி தங்கமயில் தான் இருக்காங்கிறது தெரிய வந்தால் செமையாக கொந்தளிச்சிருவாங்க ராஜி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும்